ஓம் சாந்தி. ஸ்ரீ பாபா நினைவிருக்கின்றதா? 22/8/25 बाबा महावाक्य சொல்றாங்க, मीठे बच्चे तुम्हें कौन पढ़ाने आया है, विचार करो तो खुशी में रोमांच खड़े हो जाएंगे. இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு யார் படிப்பிப்பதற்காக வந்துள்ளார் என்று நீங்கள் நினைத்தீர்களேயானால் மெய் சிலிர்த்துவிடும். ऊंची थी ऊंचा बाप पढ़ाते, ऐसी पढ़ाई कभी छोड़नी नहीं है. உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் அப்பா நமக்கு பாடம் எடுக்கும்போது அந்த படிப்பை நாம் ஒரு பொழுதும் தவறவிடக்கூடாது. கேள்வி, अभी तुम बच्चों को कौन सा निक्षी हुआ, निक्षी बुद्धि की निशानी क्या होगी? குழந்தைகளுக்கு எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை வந்துள்ளது? நிக்ஷி புத்தியினுடைய அடையாளம் என்னவாக இருக்கும்? எந்த ஒரு நிக்ஷியம் ஏற்பட்டிருக்குது, அதோட அடையாளம் எப்படி இருக்கும்? तुम्हें निक्षी हुआ, हम अभी ऐसी पढ़ाई पढ़ रहे जिससे डबल सिरदाज राजाओं का राजा बनेंगे. அப்படிப்பட்ட ஒரு நிக்ஷியம் நமக்கு ஏற்பட்டுள்ளது. அவ்வளோ உயர்ந்த ஒரு மிகப்பெரிய படிப்பை நான் படித்து கொண்டிருக்கின்றேன். இதன் மூலமாக டபுள் கிரீடத்தை உடைய ராஜாவாக, ராஜாவைக்கெல்லாம் ராஜா ஆகுவேன். ஸ்வயம் பகவான் படாக்கர் ஹமே விஸ்வ கா மாலிக் பனா ரஹே. கடவுளே படிப்பிக்கும் பொழுது என்னை உயர்ந்த விஸ்வத்தின் எஜமானராக ஆக்கிட்டு இருக்கார். अभी हम उनके बच्चे बने तो फिर इस पढ़ाई में लग जाना चाहिए. அப்படிப்பட்ட இறைவன் பாபாவுக்கு நம்ம குழந்தையாக ஆகிவிட்டோமே என்றால் அவருடைய படிப்பில் நாம் கலந்து கொள்ள வேண்டும். தவறவிடாமல் படிப்பை படிக்க வேண்டும். जिस छोटे बच्चे अपने माँ बाप के सिवा किसी के पास भी नहीं जाते, ऐसे बेहद के बाप मिला तो किसी भी पसंद ना आवे, ஏக்கி ஹீ யாது ரஹே. எப்படி ஒரு சின்ன குட்டி குழந்தை தன்னுடைய தாய் தந்தையை விட்டுட்டு யாருக்கிட்டையும் போகாது, அந்த மாதிரி எல்லையற்ற பாபா நமக்கு கிடைச்சிருக்கார் தாயும் தந்தையுமாக. பாபா சொல்றாரு, அவரிடம் நாம் இருக்க வேண்டுமே தவிர நம்மளுடைய புத்தியானது வேற எந்த தேகதாரி பக்கம் செல்லவே கூடாது. ஒருவருடைய நினைவிலேயே இருக்க வேண்டும். கீத் கௌன் ஆயா ஆஜ் சஃபேரே சஃபேரே. அதிகாலையில் இன்று என் உள்ள கதவை, மனக்கதவை திறந்தது யார்? அதிகாலையில் என் மனசுல வந்தது யாரு? எனக்கு பிரியமானவர் வந்தாரான்னு நம்ம சோதனை பண்ணணும். ஓம் சாந்தி. மீட்டே மீட்டே बच्चों ने गीत सुना, कौन आया और कौन पढ़ाता. இனிமையிலும் இனிமையான குழந்தைகள் பாட்டை கேட்டீங்கன்னு பாபா சொல்றாங்க. யார் வந்தாங்க? யாரு படிப்பிக்கிறார் உங்களுக்கு? கேள்வி கேட்கிறார் பாபா. சமஜிக்கி பாத்தே, இதெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களாகும். புரிஞ்சிருக்கோம் இல்லையா? யாரு பாடம் எடுக்க யாரு வரா, எவ்வளோ தூரத்துலேருந்து வராரு, எப்படிப்பட்டவர்? कोई बहुत अक्लमंद होते, कोई कम अक्लमंद होते. जो बहुत पढ़ा लिखा होता उसे बहुत अक्लमंद कहेंगे. சில பேர் ரொம்ப புத்திசாலின்னு சொல்கிறோம், சில பேரை குறைந்த புத்தி உடையவர்கள்னு சொல்கிறோம். நல்லா படிக்க தெரிஞ்சவங்க அவங்கள நல்ல புத்திசாலி நம்ம சொல்கிறோம். சாஸ்திராதி जो भी पढ़े लिखे होते हैं उनका मान होता है. இந்த உலகத்தில் யாருக்கெல்லாம் நிறைய சாஸ்திரங்கள், புராணங்கள் நல்லா படித்தவங்க இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருமே ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. ஏன்னா படித்தவங்கனாலே ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. अब गीत का अक्षर सुना, कौन आया पढ़ाने. பாட்டோட வரி கேட்டிங்களே, யார் வந்தது படிப்பிக்க? टीचर आते हैं ना, टीचर தானே. स्कूल में पढ़ने वाले जानते टीचर आया, यहाँ कौन आया. ஸ்கூலில் டீச்சர் வராரு அப்படின்னு நினைப்பாங்க. இங்கே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யார் வந்திருக்காங்க நம்ம முன்னாடி? எக்தம் ரோமாச் கடை ஹோ ஜானே சாஹியே. யார் படிப்பிக்க வந்திருக்கா, நான் கனவுல கூட நினைக்கலையே. நம்ம நினைக்க மெய் சிலிர்க்க வேண்டும். बाबा ने समझाया है,
அபி தும் புருஷோத்தம் சங்கமயுகி பனே ஹோ. பாபா புரிய வைத்திருக்கிறார், நீங்கள் புருஷோத்தம சங்கம யுகி ஆகியுள்ளீர்கள். உத்தம் தே உத்தம் புருஷ் லக்ஷ்மி நாராயண். दुनिया में किसको भी पता नहीं किस एजुकेशन से इन्होंने पद पाया. உலகிலேயே மிக உயர்ந்தவராக வந்தது லக்ஷ்மி நாராயணன். இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு பூஜை செய்கிறோம். ஆனால் அவங்க எந்த எஜுகேஷன் மூலமாக இந்த பதவி அடைஞ்சாங்க இது யாருக்குமே தெரியல. தும் படுத்தே ஹோ ஏ பது பானையிலேயே கோன் படாத்தே. அப்படி உயர்ந்த பதவி அவங்கள போல நாமும் அடைவதற்காகத்தான் படித்து வருகிறோம், பதவிக்காக. ஆனால் படிப்பிப்பது யாரு? திரும்பி திரும்பி பாபா அந்த கேள்விக்கு வராங்க. உங்களுக்கு யாரு படிப்பிக்கிறா? பகவான், ஸ்வயம் பகவான் படிப்பிக்கின்றார். तो और सब पढ़ाइयाँ छोड़ इस पढ़ाई में लग जाना चाहिए ना, क्योंकि बाबा आते ही कल्प के बाद 5000 வருஷத்துக்கு பிறகு பாபா பாடம் எடுக்க வராருன்னா அப்போ எப்படி ஸ்ரத்தையோட அன்போட தாகத்தோட நம்ம படிப்பை படிக்கணும். बाप कहते हैं मैं हर 5000 वर्ष के बाद आता हूँ सम्मुख पढ़ाने. वंडर है ना. நான் குழந்தைகள் எதிரில் வந்து பாடம் எடுக்கிறது எவ்வளோ அதிசயம் இல்லையாங்கிறார் பாபா. 5000 வருஷம் கழித்து நான் உங்களை சந்திக்கிறேன், உங்கள் மேலே எவ்வளோ அன்பு இருக்கும் யோசிச்சு பாருங்கிறார். இதெல்லாம் நினைக்கும் போது நமக்கு மெய் சிலிர்க்கணும். ஹரே பகவான் என் முன்னாடி வந்திருக்காரு, என்னுடைய அதிர்ஷ்டத்தை படிப்பின் ஆதாரத்தில் உருவாக்கிட்டு இருக்காரு, வருமானம் சேமிப்பதற்கான பாடத்தை பாபா நடத்திட்டு இருக்காங்க. இந்த நஷாவை நம்ம கொண்டு வருவது அவசியம். அப்படிப்பட்ட பாடத்தை பாபா நமக்கு நடத்துறார். பியூரிட்டி பீஸ் ப்ராஸ்பரிட்டிக்கே வருஷா லே ரஹே. பாபாட்டேந்து தூய்மை, அமைதி, சகல பிராப்திகளினுடைய ஆஸ்தியை நம்ம அடைஞ்சிட்டு இருக்கிறோம். ஈஸ்வரிய பரிவாரேனா பாபா சொல்றாங்க, இது ஈஸ்வரிய குடும்பம் அல்லவா. பாபா கே பச்சே, நீங்களாம் யாரு? பாபாவின் குழந்தைகள். போத்திர போத்னியா. பிரம்மா பாபாவுக்கு குழந்தைகள், சிவ பாபாவுக்கு நம்ம யாரு? பேர குழந்தைகள், பேத்தி குழந்தைகள். பஸ் அவர் கோய் சம்பந்த் நஹி. குழந்தை, பேரன், பேத்தி, அவ்வளோதான், வேற எந்த சம்பந்தமும் இங்கே இல்லைன்ட்டாரு பாபா. அச்சா, தாரணைக்கான சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஸ்வயம் பகவான் சுப்ரீம் டீச்சர் ஆயிட்டு படிப்பித்து கொண்டிருக்கிறார். இது நல்ல முறையில் நம்ம படிக்கணும். அவர் காட்டக்கூடிய வழியின்படியும் நாம் நடப்பது ரொம்ப அவசியம். நெக்ஸ்ட் பாயிண்ட், பாபாவுடன் அப்படிப்பட்ட தொடர்பு இருக்க வேண்டும். சைலன்ஸோட பலம் நமக்கு சேமிப்பாகணும். அப்படி பாபாவை நம்ம நினைக்கணும். சைலன்ஸ் பவர் மூலமா விஸ்வத்தின் ராஜ்யத்தை அடையணும், உலகத்தை ஜெயிக்கணுமா. சைலன்ஸ் பவர் மூலமா உலகத்தை ஜெயிக்கணும். சைலன்ஸ் பவர் மூலமா பரிசுத்தமாக வேண்டும். பாபா வரதான் கொடுக்கறாரு. समय और संकल्प को सेवा में अर्पण करने वाले विधाता वरदाता भव. நேரம் மற்றும் எண்ணங்களினால் சேவையில் அர்ப்பணம் செய்யக்கூடிய, நேரத்தையும் சங்கல்பத்தையும் சேவையில அர்ப்பணம் செய்யக்கூடிய படைப்பாளர் மற்றும் வரத்தின் வள்ளல் ஆகுங்கள். अभी स्व की छोटी छोटी बातों के पीछे, तन के पीछे, मन के पीछे, साधनों के पीछे, संबंध निभाने के पीछे समय संकल्प लगाने के बजाय इस सेवा में अर्पण करो. சின்ன சின்ன விஷயங்கள் பின்னாடி போய், மனசு பின்னாடி போய், உடல் பின்னாடி போய், சாதனத்தின் பின்னாடி போய், சம்பந்தத்தின் பின்னாடி போய், உங்களுடைய நேரம், உங்களுடைய எனர்ஜி, உங்களுடைய எண்ணங்கள் இதெல்லாம் வீணடிப்பதற்கு பதிலாக பாபா சேவையில் இதெல்லாம் அர்ப்பணம் செய்யுங்க. சமர்ப்பண் சமாரோ மனாவோ. சமர்ப்பண் சமாரோ விழாவை கொண்டாடுங்க, அர்ப்பிக்கும் விழாவை கொண்டாடுங்க.
சுவாசம் சுவாசம் சேவாக்கி லகன் ஹோ. ஒவ்வொரு மூச்சுக்கு மூச்சு சேவா சேவா சேவா, எங்க போனாலும் சேவா. சேவாமே மகன் ரகோ, சேவையில் மூழ்கிருங்கள். சேவாமே லக்னே சே ஸ்வ உன்னதி கி கிஃப்ட் ஸ்வதக பிராப்த் ஹோ ஜாயேகி. நீங்க சேவையில் மூழ்கும்போது சுய முன்னேற்றத்தின் பரிசு தானாகவே கிடைத்துவிடும். விஸ்வ கல்யாண்மே ஸ்வ கல்யாண் சமாயா ஹுவாஹே. உலக சேவையில உங்களுடைய நன்மையும் கலந்திருக்கிறது. ஆகவே நிரந்தர மகாதானி, படைப்பாளர் மற்றும் வரத்தை வழங்கும் வள்ளலாக ஆகுங்கள். ஸ்லோகன். अपनी इच्छाओं को कम कर दो तो समस्याएं कम हो जाएगी. தன்னுடைய ஆசைகளை குறைத்து கொண்டீர்களேயானால் பிரச்சனைகளும் குறைந்துவிடும். இதான் மகாமந்திரம். அவ்வியக்த இஷாரா. சகஜ யோகம் நம்ம செய்ய வேண்டுமானால் பரமாத்மா அன்பின் அனுபவத்தை நம்ம செய்யறது அவசியம். जैसे लौकिक रीति से कोई किसके स्नेह में लवलीन होते तो चेहरे से, नैनों से, वाणी से अनुभव होता कि ये लवलीन. இப்படி லௌகீகத்தில் யார் மீதாவது அன்பு லவ் ஏற்பட்டுட்டுன்னா அவங்களுடைய முகத்தை பார்க்கும்போது, கண்களை பார்க்கும்போது, பேச்சை பார்க்கும்போது எல்லாருக்குமே அனுபவம் ஆகும் இவங்க இன்னாரோட அன்புல இருக்காங்கன்னு. ऐसे जिस समय स्टेज पर आते हैं तो जितना अपने अंदर बाबा का स्नेह एमर्ज होगा उतना स्नेह का बाण औरों को भी स्नेह में कायल कर देगा. அதே போல் பாபா சொல்ற, நீங்களும் கூட உங்களுடைய ஸ்டேஜை அப்படி உருவாக்கி நீங்கள் வச்சுக்கணும். ஸ்டேஜில் அந்த உயர்ந்த ஸ்டேஜில் நீங்கள் வரும்போது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பாபாவினுடைய அன்பு வெளியாகணும். உங்கள் மனசுல இருந்து உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பாபாவுடைய அன்பு எமர்ஜ் பண்ணும்போது அந்த அன்பினுடைய அம்பு, அன்பினுடைய பாபாவோட அன்பினுடைய அம்பு பிறருக்கு தைக்கப்பட்டு அன்பில் புண்ணாக்க வேண்டும். மற்றவங்களுடைய உள்ளத்தை அம்பு எய்து, பாபாவோட அன்பினுடைய அம்பு எய்து அவங்கள புண்படுத்த வேண்டும். இதுதான் பாபா என்ன சொல்றாரு, பரமாத்மா அன்பின் அனுபவி ஆகுதலாகும். இன்றைக்கு பாபா குணம் சொல்றாங்க, ஆழ் மனதில் நான் ஆன்மீக சோஷியல் ஒர்க்கர், சமூக சேவகன் அப்படிங்கிற நினைவு இருக்கும். நான் ஆன்மீக சமூக சேவகன். பயிற்சி. தேகி அபிமானியாகி பரமாத்மா சக்தியின் கிரணங்களுக்கு கீழே ஆன்மீகத்தினுடைய சக்தியினால் நிரம்பி பணிவு தன்மையினுடைய ஸ்திதியின் அனுபவத்தை செய்து கொண்டிருக்கின்றேன். ஆன்மீக சோஷியல் ஒர்க்கராகி அனைத்து ஆத்மாக்களுக்கும் சுகம், சாந்தி, சக்தியினுடைய சகாஷ் கொடுக்கக்கூடிய உதவியை கொடுத்து கொண்டிருக்கின்றேங்கிற அனுபவத்தை நம்ம செய்வோம். தாதிஜினுடைய விசேஷ குணம் பியூர் சச்சா டைமண்ட், சுத்த சத்திய வைரம், சுத்த பவித்திர மணி, சுத்தமான புனிதமான மணியாக தாதிஜி வாழ்ந்து காட்டியிருக்காங்க. தாதிஜி அவங்களுடைய அனுபவத்தை சொல்லும்போது சொல்லுவாங்களாம், நான் தினம் செக் பண்ணுறேன், நான் ஆத்மா எதுவரை சுத்த டைமண்ட் ஆயிருக்கிறேன் அப்படிங்கிறத நான் தினம் சோதனை பண்ணுறேன். கொஞ்சம் கூட எனக்குள்ளார ஃப்ளா, அந்த டாட் இருக்கக்கூடாது அப்படின்னு நான் முயற்சி எடுக்கிறேன். பாபா என்ன ஆத்மாவை சுத்த பவித்திர மணியாக ஆக்கிட்டாரு. இப்போ நான் அந்த மணியை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு தாதிஜி புருஷார்த்தம் செய்வாங்களாம். பாபா எப்போதுமே தாதியை பார்த்து சொல்வாராம், குழந்தையே, உன்னுடைய பழைய கணக்கு அனைத்துமே கதம் அழிஞ்சிட்டுன்னு பாபா சொல்வாராம். உன்னோட பழைய கணக்கு எல்லாமே அழிஞ்சிட்டு உனக்கு நான் கிடைச்சிட்டேன், அழகான உன்னை மணி ஆக்கிட்டேன் அப்படின்னு நீ உன்னை பார்த்துக்கோன்னு பாபா சொல்லுவாராம். நீங்களும் கூட தன்னுடைய ரிசல்ட்டை செக் பண்ணுங்க. தாதி சொல்கிறாங்க,
நானும் டைமண்டில் எதுவரை துரு கரை இல்லாமல் ஆகியுள்ளேன். மாசு மறுவற்ற ஒரு அழகான வைரமாக எந்த அளவுக்கு நான் ஆகியுள்ளேங்கிறத நீங்கள் செக் பண்ணுங்க. மாயா கிட்ட யுத்தம் நடக்கக்கூடாது. மாயா என்கிட்ட சண்டை போடக்கூடாது. நான் நிரந்தர யோகியா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தினம் தினம் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். அதாவது எப்படி ஃப்ளாலெஸ் டைமண்ட் அப்படிங்கிற ஸ்திதியில் இருந்தாங்களோ அதே போல் நம்மளும் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஓம் சாந்தி.